வெல்கம் டு கேகே லைஃப்ஸ்டைல். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா அக்வாரியம் வந்திருக்கோம். பெங்களூர்ல அக்வாரியம், இது பேர் பாரடைஸ் அக்வாரியமா, அக்வாரியம் பாரடைஸ், அதுக்கு வந்திருக்கோம். வாங்க உள்ள போய் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். லெட்ஸ் கோ. Six people. எனக்கு என்ன தோணும், ஸ்டார்டிங் நம்ம எஜிப்து பார்த்தோம்ல அந்த டைப் ஏதோ ஒன்று இருக்கணும். அக்வாரியம் சொல்லிட்டு என்னென்னமோ வச்சிருக்காங்க. பார்க்கலாம் வாங்க. கண்ணு தெரியுமா? முழுக்கூட கலந்து கண்ணிருக்குமா? அதான மீன் எர்த்தடிக்குமா? நினைக்கிறேன் ஒரு மாதிரி ஜூமா தெரியுது கண்ணாடியில பாக்கும்போது. கிட்டவே பாருங்க, இங்க இருந்து அவ்வளவு தூரத்துக்கு இருக்கு பாருங்க. அவ்வளவு பர்சன் ஒரு குட்டி தான் மீன் உள்ள வந்து. சரி ஓகே வாங்க. நெக்ஸ்ட் இங்க பாருங்க. பாக்குறாங்க நம்ம வெள்ளக்காரங்க பாருங்க, பாத்துட்டு இருக்கான் பாருங்க. கையில வந்தா போக நினைக்கிறேன் பாருங்க. வாய் முதலாட்டம் இருக்குடா. இந்த மீன் வந்து பக்கம் இருக்கு. இந்த மீன் வந்து பாத்தீங்கன்னா 3 அடிக்கு மேல வளரும். இந்த மீன் வந்து 3 அடிக்கு மேல வளரும். அது போக வந்து 20 வருஷத்துக்கு மேல கம்பல்சரி வளரும். பாறை மீன் வாய பிறந்துட்டே இருக்கு எப்ப பார்த்தாலும். சரி எல்லாத்துக்கும் ஒண்ணு கேட்டா, அந்த ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சு அந்த ஓட்டோட்டே வச்சிருக்காங்களே எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க. அது என்னன்னு சொல்லுங்க. ஃபில்டர் கேரட்ஸ் தெரியுதா? பெரிய எலிகேட்டர் தான். பட்டர்ஃப்ளை ஃபிஷ். அது போய் இதோட பெருமை என்ன தெரியுங்களா? 2 அடி வளருமாமா. இன்னொன்னு வந்து 30 வருஷம் வாழும். அவதாரமா இருக்கு எலக்ட்ரிக் ஃபிஷ். உன்ன பார்த்தா மீன் மட்டும் இல்ல, வா நாயே ஓடிடு, வா போலவா செத்துக்கிட்டு போயிருப்பது வாடா. இங்க பாருங்க, இங்க பாருங்க. இது பேர் இதுங்க பேர் என்ன? கட்லா மஸ்காரா, ரெட் மஸ்காராங்க. அது மாதிரி ஆள்றா. இங்க பாருங்க எப்படி நம்மால என்ன மீன், என்ன மீனே காணோம். ஒண்ணுமே இல்ல, மீன் இல்ல. இந்த மீன் வந்து பஃபர் மீன். இந்த ஊர்ல உஃபன் பஃபர் ஆகும், அதான் பஃபர் மீன். இது அது இது வந்து சோம்பேறி மீன். ஏன்னா வந்து ரொம்ப தூரம்லாம் மீந்த மாட்டேதா, கீழே எடுத்துட்டு வரவே மாட்டேன். யாராவது பிடிச்சா உஃபன் பெருசாயிருவாங்க. ஓ அது இல்லைங்க, அது இல்லையா? அது இல்லைங்க. டர்போனே இது வந்து ஒரு 2.5 மீட்டர் வரைக்கும் டர்போனுங்க. எல்லாம் ஒண்ணுதான், பூச்சமே இல்ல. மீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஐர மீன் மாதிரிதான் இருக்கு. நைட் ஃபிஷ், கத்தி ஃபிஷ். எதனால நைட் ஃபிஷ் இருக்குன்றது கத்தியமா இருக்கு. ஷார்ப்பா எங்க ஷார்ப்பா இருக்கு? ஓ நம்ம ஊர்ல கோல்டன் ஃபிஷ் மாதிரி அதானே? இல்லங்க, ஃபயர் ஃபிஷ். இது வேறங்க. டிராகன் இருக்குல்ல, டிராகன் ஆட்டம் இருக்கும் பாக்குறதுக்கு. பாத்தீங்கன்னா கை உள்ள விட்டாங்க கடிச்சு வச்சுருவாங்க. அவ்வளவுதான். அப்புறம் இதுனே ஒரே பைத்தியம் டீம்ல. இது வந்து ஆப்பிரிக்கன். இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் நைட் ஃபிஷ். ஓகே, இது வந்து ஒரு 30 மீட்டர் வரைக்கும் ஜம்முன்னு வளருவானுங்க. ஆனா போய் பாத்துட்டு வந்து இந்த ஆள்கிட்ட சொல்றாரு, இந்த ஆளு வந்து கேமரா நடிக்கிறாரு, அந்த ஆளு கேமராக்கு போய் நடிக்கிறான். பரவாயில்ல, இன்ஃபர்மேஷன் சொல்றோம். பாண்டிங்களா நீ கம்மன் வாடா. வந்து அந்த குதிரை பாத்தீங்களா, ஜப்புரான ஒரு குதிரை இருக்குல்ல, வரிக்கோடு மாதிரி குதிரை. வரி குதிரையோட இனத்தை சேர்ந்தது. இது வந்து வருஷத்துல 12 மாசம் இருக்குங்களா, ஒரு 6 மாதம் தண்ணிக்குள்ளயும் 6 மாதம் தரையில இருப்பாங்க. இதோட லைஃப் ஆனது பாத்தீங்கன்னா 8 to 10 வருஷம். அதை படிச்சுட்டாரு டக்குன்னு. இது வந்து சில்வர் டாலர் பிஸ். சில்வர் டாலர் பிஸ் இருக்கீங்களா? திருப்புங்க. ஒரு சில்வர் கலர் ஒட்டுமே இல்ல, பெருசா இருக்கு. சில்வர். இது வந்து விண்டோ டெட்ரா.
இந்த வா ரெண்டு ஒரே மாதிரி கிட்ட பாக்கிட்டு வா. ரெக்கார்ட் மட்டும் தான் இருக்கும், அவ்வளவுதான். வாங்கி போறோம் சத்தியம் குரங்கு. இப்ப நம்ம பார்க்க போற மீன் வந்து இந்த அக்வாரியத்திலேயே பெரிய பிஷ். இது வந்து பயங்கரமா இருக்கும், பார்க்க போறீங்க. இந்த கேமரா இருக்குப்பா. இதெல்லாம் பண்ணாத கம்மன் வானே. இது ஆல்பா கீர்த்திபாய் உண்மையுமே கடிச்சிடும், உள்ள வச்சு பிடிச்சு அடிச்சிடும். இந்த பூனை ஒரு புறாலாம் வந்து பிடிச்சிரும், புறா வந்து மீன் பிடிச்சிரும் ஒரு வீடியோல பார்த்தேன். ஆனா பூனை வரும், பூனையை பிடிக்கணும், பூனை கேஸ்ல விலகி போயிடும், மூஞ்சிலும் ஒரு அடி வாயோட பூனையை சுட்டி போயிடும். மீன் வந்து எல்லா மீனும் அரப்பைமா, அரப்பு மஞ்ச பை மாதிரி அரப்பைமா. அது பேர் தானே அரப்பைமா. இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தா அரப்பைமா. ஓ இது வந்து ஜாப்பனீஸ் ஃபிஷ் தானே. இங்க வரணும், ஃபீடிங் பண்ணலாம் இருக்கலாம். காய் நெக்ஸ்ட் தரமான இடத்துக்கு போய் வீடியோ காட்டுறோம் வாங்க. சூப்பரா கீழே இன்னும் நல்லா இருக்க மாட்டேங்குது, வாங்க போலாம். கடல் கண்ணிலாம் பார்க்கலாம். என்னென்ன சொல்றீங்க? நான் இது கடல் நினைச்சு இங்கே தொட்டு உள்ள போயிட்டேங்க. நான் பயந்து அங்க போயிட்டு கண்ணாடி இல்லைங்க, அங்க இருக்கு கண்ணாடி. தெரிஞ்சு பாருங்க, ஏதாவது புறா மீன் இங்க இருக்கு. புறானோங்க உள்ள இது சுறாதான், ஷார்க்கு ஸ்னேக் டேட்டுங்க, ஷார்க் இல்லனே. அந்த உள்ள போட்டாங்க. வாங்க வாங்க லெட்ஸ் கோ. அப்படியே ஒரு மீனா எடுத்து இதுன்னு ஆனா இங்க ஒரு புழுக்கையாட்டு இருக்குண்ணே. புழுக்க மீன் கப்பீஸ் சரி கபீஸ் தானா? சில கபீஸ்லாம் செமையா இருக்கு ப்ரோ. இதான் எலக்ட்ரிக் மீன். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது இல்லையா? அது இல்லைங்க, ஃப்ளோரா வரும்லைங்க. கல்லு வந்து எதை பார்த்துட்டு இருக்கான் பாருங்க. நீ இவ்வளவு நேரம் மீனே பாக்கல அப்பனா. இது வந்து வாஸ்து மீனுங்க. நம்ம ஊர் வாஸ்து மீன் இருக்குல்ல, அதான் கைஸ். இது இங்க ஒரு மீன் காட்டுறவாங்க, அரோ. இது பேர் வந்து அரோவானா. அர்வானா. இங்க பாருறேன், கிரீன் டெரர். அப்படியே நான் பொறிச்சு சாப்பிட்டுருவேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ஆஸ்கார் மீன். என்ன மீன்? ஆஸ்கார் மீன். பாஸ்கரா? ஆஸ்காருங்க. ஆஸ்கார் அவார்டு அந்த மீனா? ஆஸ்கார் மீன். ஆனா இந்த மீன் பிடிச்சி கொடுத்தா ஆஸ்கார் அவார்டு மாதிரி தான். ஏங்க ஆஸ்கார் மீன் ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. மீன் வகைங்க சண்டை போடுது ரெண்டு மீனும். இந்த மீன் ரெண்டு சண்டை போடுறாங்க. அடிச்சிட்டு இருக்காங்க அவங்க. டிஸ்கஸ் அழகா இருக்கு இந்த மீன்லாம். மேலுமே நெய்யாத. இதுக்கு ஏன் டிஸ்கஸ் மீன்னா வந்து இது வந்து பாக்க அந்த டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு மீனும் ஒரு அளவுக்கு மேல பண்ணலாம். டிஸ்கஸ் த்ரோ சொல்லுவாங்கல்ல அத்லெட்டிக்ஸ்ல, அந்த மாதிரி இதுங்காட்டி டிஸ்கஸ் வச்சுட்டாங்க. அதனால தான் டிஸ்கஸ். இந்த மீன் பேர் வந்து ஜெயண்ட் ஸ்னேக் ஹெட். நம்ம சத்தியமா இவங்க நம்ம சாப்பிட்டு விட்டுருவாங்க. இது வந்து இவங்க வந்து ஜெயண்ட் அப்படின்னா வந்து நம்ம எல்லாம் கையில வச்சா கையை தனியா எடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு பாரு, நான் பேசிட்டு கை வைக்கிறேன் பாத்துட்டு இருக்கானு பாரு. பாக்கலாமா எல்லாத்தையும்? இது அதான் இங்கிலீஷ்ல சொல்றீங்க, தமிழ்ல சொல்றேன். தமிழ்ல தெரியாது. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். இந்த மீன் இருக்குல்ல ப்ரோ, எங்க அப்பா காலத்துல வந்து இந்த வால் இருக்குல்ல, சண்டைக்கு வந்து அந்த வால் எடுத்துட்டு போறாங்க காய வச்சு பேட்டுக்கு. அந்த வால் திருக்கமீனோட வால் எடுத்து அடிச்சாலும் அப்படி ஒட்டி தோலோட வந்துருமா வரும்போது. அந்த அளவுக்கு இருக்குமா, ஆட்ட மாதிரி பயங்கரமான பவர்ஃபுல்லா. சரி ஓகே. சொல்லப்போனா இந்த வாஸ்து மீன்லாம் வந்து ஒரு 3 மாசம் அந்த டைம்ல வளர்ந்துருவாங்க. இந்த அளவுக்கு வளர்ந்துருவாங்க. ஏன்னா நாங்க எங்க ஜிம்ல வச்சிருந்தோம், ஒரு சின்னதா வாங்கி விட்டோம். இது வந்து சாப்பாடே வந்து கோல்டு ஃபிஷ் மீன் தான் சாப்பிடுவோம்.
அதனால சீக்கிரமா ஆமா பெருசா வளர்ந்துரும் சீக்கிரமா. எங்க ஜிம்ல வாங்கி ஒரு 6 மாசத்துல பெருசாயிடுச்சு. இந்த அளவுக்கு ஆயிடுச்சு 6 மாசத்துல. என்ன மாதிரி அப்புறம் வந்து யாருமே பார்க்கல நல்லா சாப்பிடல. அது சிறுசாயிடுச்சு மீன். அந்த சிறுசாய் செத்து போச்சு. ஆக்சுவலா அது உண்மையை சொல்லிதான் ஆகணும். நானும் வந்து நிறைய இடத்துல அக்வாரியம் போயிருக்கேன். நம்ம வீடியோலயே 2 அக்வாரியம் வச்சிருப்போம். இருந்தாலும் இங்க வந்து நான் சிங்கப்பூர்ல ஃபர்ஸ்ட் போனேன். அதை விட இங்க நல்லா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. சூப்பர். அதுல கொஞ்சம் என்னென்னமோ இருந்துச்சு. அருவினா செமையா வரு செம பவுடர் தானே. ஆமா சாப்பாடு ஃபுட்டா இல்லடா. இல்ல மண்ணு விட்டு பார்த்தா மண்ணு குபன் கேட்ரினர் பவுடருங்க. ப்ரோ 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 இது உயிரோட இருக்கா சும்மாவா இது? உயிர் இருக்குங்க இதுக்கு. ஏங்க அது ஒரு வகையான உயிர் இருக்குங்க. என்னன்னு தெரியலங்க. என்ன அது? அது வந்து அவங்க இது எடுத்துக்கலாம்ல. இது ஒண்ணு எடுத்து நீங்க போட்டோ எடுத்துக்கலாம் எல்லாரும். வாடா சுனாமின்ட்ட. இது என்னன்னு பாரு. இது என்னன்னு பாரு. இது என்னது பேரு. ஆனா இன்னும் ஒண்ணுமே இல்ல. இந்த கடல்ல தான் எதுவுமே இல்ல. இங்க வர மொழுக்கட்டியா இருக்கு. உள்ள போன பயங்கரம். வேற லெவல்ல ஒரு இடத்துக்கு உள்ள போறோம். பயங்கரம். கம்மிதான் எல்லாமே. போடா. இதெல்லாம் வந்து ரேர். இதெல்லாம் வந்து கடல்லாம் அடியில ஒரு கடலுக்கு ஒரு 1000 அடி அடியில இருப்பானுங்க. இங்கதான் பாக்க முடியும். பாத்துக்கோங்க எல்லாரும். காட்டுறேன். கண்ணாடியில குடும்பம் ஓட்டிட்டானுங்க. இது பாருங்க வேற லெவல்ல ஒரு இடத்துக்கு என்ட்ரி ஆகிறோம். அருவிக்கு போறோம். அருவிக்கு போறோம். ஆமா கமான் கமான் கமான். அண்ணா இங்க பாருங்க. அண்ணா இங்க பாருங்க. இன்னும் இருக்கு. இப்படி பார்த்தா வந்து அந்த மீன் தெரியல. என்ன மீன் தெரியல. ஏதோ உள்ள போய் இப்படி பார்க்கும்போதுதான் ஃபுல் வியூ செமையா இருக்கு. அந்த மீனோட ஃபுல் டீடைல்ஸ் தெரியுது. ஒரு பாயிண்ட் மார்க்குமே தெரியுது. அந்த அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்த மீனை பத்தி. செமையா இருக்கும். இப்படி இது எப்படி இப்படி பாக்குறதுங்க? அந்த மீனோட ஃபுல் பாயிண்ட் தெரியுது. இங்க ஒரு உள்ள நண்டு கத்த மாட்டான். கல்லு கல்லு என்னமோ பறவை மீன் மாதிரி இருக்கு. கல்லு என்ன மீன் பேர் படிங்க? ஏதோ சாப்பிட கேக்குதுங்க ஃபுட்டு. இது வந்து ரே ஃபிஷஸ்ண்ணா. இதுலயே நிறைய மாடல் இருக்கும். அது வந்து காட்டுது பாரு நம்மள அழகா. நாங்க வந்து ஃபுல் மீனுக்கு ஃபீடிங் பண்ண போறோம். வாங்க இங்க வரீங்களா? நீங்க அதையும் பார்த்து வாங்கிக்கலாம். ஃபைனலா நாங்க வந்து ஃபிஷ்ஷுக்கு ஃபீடிங் பண்ணிட்டோம். கொஞ்சம் வாசம் ஒரு மாதிரியா இருக்கு. இந்த வாசத்தை வச்சு தான் ஃபிஷ் பிடிக்குது. இப்போ வந்து டனலுக்குள்ள போறோம். டனல் பாத்திருக்கீங்களா? எல்லா அக்வாரியம்லயும் டனல் பேசிக்கே வச்சிருப்பாங்க. கம்பல்சரி வச்சிருப்பாங்க. இந்த அக்வாரியம் டனல் எப்படி இருக்குவாங்க? குகை சூப்பரா ஒரு டனலுக்குள்ள போறோம். எடுக்கிறாங்க. எடுத்துட்டு போட்டோம். அதுக்கு தண்ணி ஃபோக்கஸ் பண்றா. என்ன இது? இதெல்லாம் வந்து இதெல்லாம் அரிய வகையான மீன். லயன் ஃபிஷ் போறோம். இல்லடா அது அந்த ரெஸ்டாரண்ட்ரா இங்க பார்த்தோம்ல படிப்பு. அக்வாமேன். சி அவர்ல சாரி அக்வாமேன் தாங்க. ஆமாங்க அக்வாமேன் தாங்க. இது அவன் இல்லைங்க. அக்வாமேன் தாங்க. அந்த அது இல்லைங்க வேற ஏதாவது. சூப்பர். வந்து இந்த இடத்துல சுறாமீன் தான் வெள்ளப்ப. அதே பாருங்க ஒரு சமூக சேவை செய்ய போயிட்டான். ஒருத்தவங்க போட்டோ கேட்டாங்க, எடுத்து கொடுத்துருக்கான். இது சமூக சேவை. guys, இதோட நாங்கள் அக்வாரியம் சைன் ஆஃப் பண்ணிக்கிறோம். அக்வாரியம் வேறு லெவல் இருந்தது. நீங்களும் வாங்க. பெங்களூரில் அக்வாரியம் பேரடைஸ் இது வந்து ஃபன் வேர்ல்டுக்குள்ளே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் சூப்பராக பண்ணலாம். கடைசியில் கடலுக்கு நிற்பாங்க. மறக்காம ஃபோட்டோ எடுத்துருங்க. அடுத்த வீடியோ வைக்கணும். நீங்கள் பாருங்கள்.